பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது. மிதவாதிகள் என்று ஒரு பிரிவினர்தான் தொடக்க கால காங்கிரஸ் அமைப்பை கட்டுப்படுத்தினார்கள் என்று சொன்னீர்கள். அவர்களது செயல்பாடுகளால் அவர்கள் சாதித்தது என்ன தாயே? மகனே, மிதவாதிகள் என்றால் அவர்களை ஏதோ அந்நியர்கள் என்று நினைத்து விடாதே. அவர்களும் தீவிர தேசப்பற்றாளர்கள்தான். ஆனால் அவர்களின் சிந்தனையும் கருத்தோட்டமும் வேறு விதமாக இருந்தது, அவ்வளவுதான். மிதவாதிகள் யதார்த்தவாதிகள். நடைமுறையில் எது சாத்தியம் என்று சிந்தித்தார்கள், அப்படியே செயல்பட்டார்கள். அவர்கள் பிரிட்டிஷ் விசுவாசிகளாக இருந்தார்கள். அந்த விசுவாசத்திற்கு காரணம் ஆங்கிலேயர்களால் தான் இந்தியாவுக்கு விடிவு காலம் ஏற்பட்டது என்ற அவர்களின் நம்பிக்கை. ஆங்கிலேய ஆட்சிதான் ஆங்கில கல்வியை கொடுத்தது. சட்டம் ஒழுங்கு, அமைதி, பாதுகாப்பு ஆங்கிலேயர்களால் ஏற்பட்டது. மக்களுக்கு அரசியல் அடிப்படை உரிமைகளை பிரிட்டிஷ் ஆட்சியே வழங்கியது. எல்லாவற்றுக்கும் மேலாக காங்கிரஸ் அமைப்பு தொடங்கப்படுவதை அனுமதித்து ஆண்டுதோறும் இந்தியர்களின் பிரச்சனைகளை பற்றி விவாதிக்க ஆங்கிலேய ஆட்சிதான் வாய்ப்பளித்தது என்றெல்லாம் அவர்கள் முழுதாக நம்பினார்கள். பிரிட்டிஷாருக்கு நீதி, நியாய உணர்வு, நேர்மை, தாராள மனப்பான்மை, பெருந்தன்மை இதெல்லாம் இருந்ததாகவும் நம்பிக்கை கொண்டார்கள். அவர்கள் அரசாங்கத்தின் ஆதரவாளர்கள் என்றாலும் அரசின் நியாயமற்ற நடவடிக்கைகளை கண்டித்தார்கள். ஒரு சிறந்த விமர்சகர்களாகவே இருந்தார்கள். அதிகார வர்க்கத்தை கண்டித்தார்கள். நீதி நிர்வாகம், அரசின் அத்துமீறல்கள், சட்டமன்ற சீர்திருத்தங்கள் இவை போன்ற விஷயங்களில் தங்களுக்கே உரிய வழியில் எதிர்த்தார்கள். மிதவாத காங்கிரஸ்காரர்கள் சட்ட ரீதியான போராட்டக்காரர்கள்தான். ஆங்கிலேயர்கள் மீது மென்மையான போக்கு கொண்டிருந்தாலும் அவர்கள் எதற்காகவும் அவர்களிடம் யாசித்து நிற்கவில்லை. தங்கள் உரிமைகளை, வேண்டுகோள்களை ஆர்ப்பாட்டமின்றி அமைதியான வழியில் கோரினார்கள். நாங்கள் பிச்சைக்காரர்கள் இல்லை, எங்கள் அமைப்பும் இறந்துண்டு வாழும் அமைப்பும் அன்று, நாங்கள் மக்களின் தூதுவர்கள் என்று தெளிவாகச் சொன்னான் கோகலே. மக்களிடம் அரசியல் உரிமைகள், தாராள கொள்கை, மக்களாட்சி இவை பற்றியெல்லாம் அறியச் செய்து அரசியல் அறிவை மேம்படுத்த இந்த தலைவர்களே பெரிதும் முன்னின்றார்கள். அவர்களின் சட்ட ரீதியான சாதனைகளும் முக்கியமானவைதான். காங்கிரஸ் கூட்டங்களில் அரசு அதிகாரிகள் வெறும் பார்வையாளர்களாக கூட கலந்து கொள்ளக்கூடாது என்று வங்க அரசு தடை விதித்தது. சட்ட ரீதியாக போராடி 1890 அந்த ஆணையை ரத்து செய்ய வைத்தார்கள் மிதவாத காங்கிரஸ் தலைவர்கள். 1890 வழக்கறிஞர்களின் சுதந்திரத்தை பாதிக்கும் வகையில் அரசு மேற்கொண்ட முயற்சியை முறியடித்தார்கள். 1892 வந்த இந்திய மன்றங்கள் சட்டமும் இவர்களின் சாதனைதான். இது மத்திய மாகாண மன்றங்களில் நியமன உறுப்பினர்களின் எண்ணிக்கையை உயர்த்தியது. 1909 வரை செயல்பட்ட இந்த மன்றம் சீர்திருத்தப்பட்ட மன்றம் என்று அழைக்கப்பட்டது. இந்த மன்றத்துக்கு வங்காளம், ஐக்கிய மாகாணம்,
பம்பாய், மதராஸ், மத்திய மாகாணம் ஆகிய மாகாணங்களில் இருந்து பிரதிநிதிகள் அனுப்பப்பட்டார்கள். சென்னையிலிருந்து வி. அனந்தாச்சார்லு, சி. சங்கரன் நாயர், விஜயராகவாச்சாரியார் ஆகியோர் சென்றார்கள். 1893 முதல் 1909 வரை சிறப்பாக செயல்பட்ட இந்த பிரதிநிதிகளில் ஃபிரோஸ் ஷா மெஹதாவும் கோபாலகிருஷ்ண கோகலேயும் முக்கியமானவர்கள்தான். பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். போரிலே இறங்கிவிட்டால் இன்னல் சூழும் தெரியும். பெற்ற தாய் பசித்திருப்பாள், பிள்ளைக்கது புரியும். அன்னையர்க்கு அன்னையார பாரதியின் துயர் துடைக்க தன்னை தானே அழித்துக் கொண்டோர் எத்தனையோ எத்தனை. சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது சும்மா